சமீபத்தில் கிளாஸ் இந்த பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இப்போதைக்கு கரண்ட்டாக கிளாஸ் இந்த பாரிஸ்க்கு அப்புறமா என்னென்ன ஸ்டோரி லைன் மூவ் இருக்க போதுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஒரு சில ஃபியூஸ்க்கான லீடே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த கிளாஸ் இந்த பாரிஸில் கொடுத்துருப்பாங்க. அது என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காம மறக்காம லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மென்ஷன் அப்புறம் ஃபஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு மென்ஷனாக தெரிய வரும். ஸ்ட்ரைட் ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ கிளாஸ் இந்த பாரிஸ் 2025 என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிளிக் ஆஃப் பண்ணி விட்றோம். நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன்ல இருந்து தான். ஸ்டெஃப்னி மிக்மேன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ச் யுவர் ஸ்டோரின்ற ஒரு போட்காஸ்ட் பண்ணுறாங்கன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மிக்மேன் ஒரு பெரிய ஷார்ட் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு இல்லீகல்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஸ்டோரின்ற போட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மிக்மேன் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது அவங்க வந்து மெயினாக சொல்ல மாட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து VPN யூஸ் பண்ணுங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்காகன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். USA பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு நெட்வொர்க்கில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதுன்றதை இதுக்கப்புறமா ESPNல தான் பார்க்க போகிறோம்ன்ற போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மிக்மேன் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் VPN போட்டு யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லீகல் தான். பட் இருந்தாலும் இது லீகல் இல்லீகல்ன்றதை விட ஸ்டெஃப்னி மிக்மேனே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்கன்றது வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக இப்போதைக்கு கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அது பாசிபிள் தான். ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் வந்து எல்லாமே பார்க்கலாம். ஸ்மாக்டவுன் NXT அது போக பேப்பரிஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணி VPN மட்டும் கனெக்ட் பண்ணிட்டா கூட நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வரதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தான் சொல்லலாம். ஆனால் ஸ்டெஃப்னி மிக்மேனுக்கு அவங்ககிட்ட இருந்து இதை வந்து நான் எதிர்பார்க்கல. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் WWE பாரிஸ் ரிலேட்டட் தான். இப்போதைக்கு கரண்ட்டாக கிளாஸ் இந்த பாரிஸ் நடந்து முடிஞ்சிச்சு. UK டூரை இப்போ கரண்டாக முடிச்சிருக்காங்க. அடுத்த டூர் எப்போன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக நெக்ஸ்ட் இயர் 2026 ஜான்வரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஜான்வரி 8லேருந்து ஜான்வரி 19 வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஈவெண்ட், எபிசோடு, ஸ்மாக்டவுன் எபிசோடு முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு பேப்பரையும் நடக்க போகிறது கிடையாது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷோஸ் அண்ட் ஆல்சோ லைவ் ஈவெண்ட் தான் நடக்க போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி பார்த்தா இவனுங்க இந்த டூரை வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் போட்டிருக்கணும். நல்ல வேலை UKலேயே போட்டாங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் ரெக்கார்டை பிரியும் கண்ட WWE கிளாஸ் இந்த பாரிஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு கரண்டாக ரீசெண்டாக நடந்த கிளாஸ் இந்த பாரிஸோட கேட் என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,343 அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட டெய்லர் ஸ்விஃப்டோட ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணியிருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே லே டிஃபென்ஸ் அரினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அந்த கேட் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இந்த பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் ரிலேட்டட் தான். ரீசெண்டாக நடந்த கிளாஸ் இந்த பாரிஸ் மெயின் ஈவெண்ட்ல நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா CM பங்கு காஸ்மினி செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல பெக்கி லிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ஷோக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன கேப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வி ரன் திஸ் பிஸ்னஸ்ன்னு போட்டு ஹேஷ்டேக்ல த விஷன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாடி ஸ்லாம்ன்ற ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இப்போ கண்ட இன்டர்னலி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை அந்த ஃபேக்ஷனில் ஒரு மெம்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்றத சொல்லியிருக்காங்க. சேத் ராலின்ஸ், பெக்கி லிஞ்ச், பிரான் செட்ரிட், பிரான் பிரேக்கர், பால் ஹேமன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேக்ஷனாக இருக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவது அப்டேட் பெக்கி லிஞ்சை பற்றி பார்த்தாச்சு. அஞ்சாவது அப்டேட் பெரிய கொஸ்டினை புரியும் கண்டா போய்கிட்டு இருக்குது. AJ லீ வருவாங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக கிடச்சிருக்கு. இது ரிலேட்டட் பேக் ஸ்டேஜ் அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த கிளாஸ் இந்த பாரிஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து AJ லீயை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா CM பங்கு காசு பண்ணியிருக்காங்க. CM பங்குக்கு ஒரு ஆள் வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா AJ லீயை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஃபைட்ஃபுல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக ஒரு சில ரீசெண்ட் டேஸில் வந்து AJ லீன்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரலாம் கிரியேட்டிவ் டீம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாக்கபிளாக போய்கிட்டு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியா பற்றி இன்னொரு எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலாமா, அவங்கள வர வைப்பாங்களா இல்லை வேணான்னு முடிவு எடுக்கிறாங்களா இந்த மாதிரி தெரியலாமா. பட் இருந்தாலும் இப்போ கரண்டாக AJ லீன்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரியேட்டிவ் டீமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா
போய்கிட்டு இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலைவி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ கிளாஸ் இந்த பாரிஸோடைய போஸ்ட் ஷோ போக மெயின் ஷோ போக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக XWB ஸ்டார்ஸ் இருந்து வேறு கம்பெனி AEW ரெஸ்லர்ஸும் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம MJF பற்றி பார்த்தலாம். ஸோ MJF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சினா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டாக் பண்ணியிருக்காரு. அதாவது நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சினாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஷாட் லேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேங்மேன் ஆடம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷர் மூவாக யூஸ் பண்ணுவார். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வே பெட்டர் டே கிராக் த கவுபாய்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேங்மேன் பேஜோட வந்து நம்ம லோகன் பால் வந்து நல்ல பெட்டராகவே இந்த ஃபினிஷரை யூஸ் பண்ணியிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல லோகன் பாலை ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் ஹேங்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிட்டாரு. கூடவே நம்மளுடைய ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கு நம்ம பேரன் கார்பன் இருக்கார்ல அவரோட ஃபினிஷர் மூவான எண்ட் ஆஃப் டேஸை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து நம்மளுடைய பேரன் கார்பன் பரிங்காண்ட ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதில் கேப்ஷன் பண்ணி ஜான் சினா கேப்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூவை பார்க்கும்போது நல்ல பேர்ட்டி ஆசமாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்கும்போது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. கூடவே நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா பெல்லா ஆர்மி உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. உங்களுடைய லவ் சப்போர்ட் எல்லாமே கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஒரு பிகினிங்காகவே எடுத்துக்கோங்க. இதோட நம்ம இருக்க போகிறது கிடையாது. 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வருவேன். அண்ட் ஆல்சோ உங்களோட சியர்ஸ் பூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு அமேசிங் கிரவுண்ட் தேங்க்யூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜான்சன் ஹவுஸ் லோகன் பால் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸோடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பற்றி கேட்கும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்கி கிட்ட வந்து சீனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஏன் வந்து அந்த ஸ்டைல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்றத. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு சில பீப்புள்ஸோட கெரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஸ்க் மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக என்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அப்பியரன்ஸ் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடணும், யாரையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க கூட தான் சண்டை போடணுன்றது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல்ஸ்க்காக ஷவுட் அவுட் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கேம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்டைல்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்லியிருக்காரு. இப்போலாம் சீனா கூட நம்ம ஆண்டவர் மாதிரி பேச ஆரம்பிச்சு ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் போயிடலாம். ஸோ நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் தப்பு 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்மளுடைய ஜான்சனா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக ஜான்சனாவுக்கு அடுத்து என்னன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இப்போ கரண்ட் அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்கமிங் ஜான்சனா எப்போ வருவார்னு கேட்கும்போது ஸோ அப்கமிங் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனா வரப்போறாரு. இதை WWEலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதை பற்றி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. அப்கமிங் பேப்பரியான ரெசல் பலோசோவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது அந்த பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு மேஜர் மைல் ஸ்டோனை பதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிளாஸ் இந்த பேரஸில் அவருடைய சிங்கிள்ஸ் வின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் அகேன்ஸ்டாக எடுத்துருப்பார்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 99th பேப்பரி வின்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவருடைய ரெசல் பல்சோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணாருன்னா அவருடைய 100th வின்னாக இருக்க போது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அண்டர்டேக்கரோட எலைட் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக போகிறாரு. இது வரைக்கும் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 107 பேப்பரி வின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனாவே ஆட் ஆயிடுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஜான்சனா கீழே ட்ரிபிள் ஹெச் இருக்காரு 92 வின். அவருக்கு கீழே வந்து ராண்டி ஆர்டன் 81 வின்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்கமிங் ரெசல் பல்சோவா வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. மோஸ்ட் ரூமர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து நேரம் நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்.